பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இப்போ ஒரு 2-3 நாளாக சமூக வலைதளங்களில் எந்த யூடியூப் சேனல் இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், டிவி சேனல்களாக இருக்கட்டும், தலைவர் அண்ணாமலை மாற்றம், பிஜேபி தலைவர் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து அதிரடி நீக்கம், எந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, எந்த பத்திரிகையை எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அண்ணாமலை மாற்றம், அண்ணாமலை நீக்கம்னு இந்த டிஎம்கேவோட ஐடி விங்கும், டிஎம்கேக்கு செம்படிக்கிற செம்பு தூக்குற யூடியூப் சேனல்களும் பத்திரிகையாளர்களும் தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தலைவர் அண்ணாமலை மாற்றம், பிஜேபி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தொண்டர்களை சோர்வடைய வைக்கணும், அவங்கள செயல்பட விடக்கூடாது, அவங்க ஐயோ தலைவர் மாற்றிடுவாங்களோ வச்சிருவாங்களோ ஒரு பதற்றத்துக்குள்ளேயே ஆக்குற மாதிரி, அவருக்கே ஒரு மன சோர்வை உண்டு பண்ணுற மாதிரி இந்த டிஎம்கே ஐடிவிங்கும் யூடியூப் சேனல்களும் பொய்யான தகவலை பரப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என் தாமரை சொந்தங்கள், என் காவி சொந்தங்கள் அனைவரும் பதிலுக்கு பதில் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முக ஸ்டாலினை மாற்றட்டும், முக ஸ்டாலினை மாற்றிட்டு கனிமொழி வராங்க, கனிமொழி போர்க்கொடி, கனிமொழியுடன் சேர்ந்து ராசா போர்க்கொடி, 2 பேரும் சேர்ந்து கட்சியை 2ஆக பிடிக்க போகிறாங்க. நம்மளும் பதிலுக்கு பதில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் தலைவராக இருக்க முடியும். அப்பன் புள்ள மகன் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை என்னென்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் அவ்வளோதான். அதுக்கடுத்து வேறு தலைவர்களை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. ஆனால் நம்ம தலைவர் அண்ணாமலை இன்னொரு டைம் கண்டிப்பாக இருக்குது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை 2 விதமாக பிரிக்கலாம், அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின்னுன்னு. நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட ஆணி வேறு யாருன்னா நம்ம மூத்த தலைவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா தலைவர்கள் தான். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட ஆணி வேறு எப்படி, அந்த மரம் எப்படி தான் செலுத்து வளர்ந்தாலும் அந்த ஆணி வேறு தான் முக்கியமோ, அதே மாதிரி தான் நம்ம மூத்த தலைவர்களும். அது நம்ம தலைவர் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல நம்ம மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களை எப்பயும் நம்ம தலைவர் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். ஏன்னா மூத்த தலைவர்களை வச்சு தான் அவங்க தான் எப்படி ஒரு மரத்தை தண்ணியை ஊற்றி வளர்த்து ஆணி வேராக இருந்து அந்த மரத்தை மேலே ஒரு கனி கொடுக்குதோ, அது மாதிரி தான் நம்ம மூத்த தலைவர்களும். அது தலைவர் அண்ணாமலைக்கு தெரியும், எல்லா மூத்த தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம தலைவர்களுக்குள்ளே சண்டை இழுத்து விடணும், ஒரு ஈகோவை உண்டு பண்ணணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி சண்டையே இல்லை. ஆனால் மித்த எல்லா கட்சியிலையுமே இருக்குது, கோஷ்டி பூசல் இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கேயுமே இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் எப்படியோ பேசுனாங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சிங்காங்க, பரதேசி கட்சினாங்க, பண்டாரம் கட்சினாங்க, அவங்களால ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியுமானாங்க, எவ்வளவோ கேவலமாக பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி அதே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகனால பாரதிய ஜனதா கட்சி தான், தமிழக தலைவர் அண்ணாமலை தான் எல்லாத்துலேயும் தலைவர் தான் இருக்கார். ஐயோ இந்த திராவிட கும்பல்களுக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை அழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஊழல் இது தலைவர் அண்ணாமலை மட்டும் இல்லைனா இவங்க டாஸ்மாகில் செஞ்ச ஊழல் வெளியே வந்திருக்காது. 100 நாள் வேலை திட்டம் அப்புறாணி ஏழை மக்கள் அதில் ஊழல் பண்ணின இது வெளியே வந்திருக்காது. அப்புறம் தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லைன்னா நாடு சாக்கடையோடு இங்கே கேவலமாயிரும். நம்ம சாக்கடைன்னு சொல்கிற அந்த சாக்கடையை அவங்க கை ஒட்டி அள்ளி, அவங்க இல்லைன்னா நாடே இல்லை. அந்த மாதிரி நம்ம சாக்கடைன்னு சொல்கிற அதை அவங்க அள்ளி நாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட வயிற்றில் அடித்த அந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் அதை எல்லாம் வெளியே கொண்டு வந்தது நம்ம தலைவர் அண்ணாமலை தான். இந்த பத்திரிகைக்காரர்கள் இதை பற்றியெல்லாம் ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடித்த அதை பற்றியெல்லாம் எவனுமே பேச மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம தலைவர் நம்ம பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம தலைவர்களும் மனசோர்வு அடைய வைக்கணும். இந்த தலைவர் வர்றாரு, அந்த தலைவர் வர்றாருன்னா 2 தலைவர்களுக்குள்ள ஒரு ஈகோ உண்டாகும். அப்போ உண்மையாக இருக்குமேனு ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த டிஎம்கே ஐடிவிங்கும் டிஎம்கேவோட யூடியூப் சேனல்களும் பத்திரிகையாளர்களும் பொய்யான தகவலால் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அத்தனை பேரும் நம்ம பதிலுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும். இல்லைனா இவங்க வீண் வதந்தியை பரப்பி மூத்த தலைவர்களுக்குள்ளே சண்டை எடுத்து விட்ருவாங்க. தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும், என் காவி சொந்தங்களும், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்களும் இவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.